ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்பீக் லாட். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோவா அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் யாரோட பையன் அப்படின்னு பார்த்தா லாமேக். அதாவது கண்டினியூட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஆதாமோட பசங்க, காயனோட பசங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் லாமேக் அப்படிங்கிற கேரக்டரை பற்றி நம்ம பார்ப்போம். லாமேக்கோட பையன்தான் நோவா. லாமேக்குக்கு 182 வயதாகும்போது தான் நோவா பிறக்கிறாரு. லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 591 வருஷம் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறத பற்றி நாம் வேதாகம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். நோவா 500 வயதாக இருக்கும்போது சேம், காம், யாபேத் அப்படிங்கிற பசங்க பிறக்கிறாங்க. மனிதர்கள் அதிகமாக இந்த பூமியில் பெருக பெருக மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினதாய் காணப்பட்டது. மனுஷனோட இருதயத்தின் நினைவுகள்லாம் நினைவுகள், தோற்றங்கள் எல்லாமே நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது அப்படின்னு தேவன் கண்டு பூமியை படைத்ததற்கு தேவன் மனஸ்தாபப்படுகிறார். நோவாக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குது. தேவன் பூமியை எல்லாத்தையுமே நான் அழித்து போட போகிறேன். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவருமே பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தேவன் நோவா கிட்ட பேசுகிறாரு. மாம்சமான யாவரோட முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. நோவா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணு, அதை உள்ளும் புறமுமா நீ பூசு வேலை செஞ்சு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்ன அப்படின்னா, பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாக இருக்கணும் அப்படின்னு தேவன் நோவா கிட்ட சொல்கிறாரு. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு, அது பக்கத்துலேயே ஒரு கதவையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவன் நோவாக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. வானத்தின் கீழே சுவாசமுள்ள ஜந்துக்கள், மனிதர்கள்னு எல்லாத்தையுமே அழிக்க தான் நான் ஜலப்பிரளயத்தை வர பண்ண போகிறேன். பூமியில் யாவுமே அழிந்து போகணும், எல்லாமே மாண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தேவன் நோவா கிட்ட சொல்கிறாரு. ஆனாலும் உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணதுனால, அதாவது தேவன் நோவா கூட உடன்படிக்கை பண்ணதுனால, நீ உன் குமாரரோட கூட உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ள பிரவேசியுங்க, உங்களை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி தேவன் சொல்கிறாரு. சகலவித உயிரினங்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒரு வகையிலையும் ஆணும் பெண்ணுமாய் ஒரு ஜோடியை நீ உன்னோட கூட பேழையில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லி நோவா கிட்ட தேவன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மிருகங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஏற்ற போஜனமான போஜனங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக எல்லாத்தையுமே நீங்கள் சேமித்து வச்சுக்கொள்ளுங்க பேழைக்குள்ள அப்படின்னு சொல்லி தேவன் நோவாக்கு கட்டளையிடுறாரு. தேவன் சொன்னபடி எல்லாமே நோவா செஞ்சு முடிக்கிறாரு. நோவா எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேவன் நோவா கிட்ட சொல்கிறாரு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்நிதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானா நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி நோவா கிட்ட தேவன் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே உள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன். நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேலே இராதபடிக்கு நான் அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி நோவா கிட்ட தேவன் சொல்கிறாரு. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். 7 நாள் சென்ற பின்பு பூமியில் ஜலப்பிரளயம் உண்டாயிடுச்சு. அப்போது நோவாக்கு என்ன வயசாக இருந்தது அப்படின்னா 600 வயதாக இருந்தது. 40 நாள் இரவும் பகலும் அதிகமான மழை பூமியில் தேவன் வருஷிக்க பண்ணுறாரு. பேழைக்குள்ள நோவாவும் அவரோட பசங்களும் அவங்களோட மனைவியும் நோவாவோட மனைவியும் ஒரு ஜோடியான மிருகங்கள், பறவைகள்னு எல்லா உயிரினங்களும் பேழைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது. 40 நாளைக்கு ஒரு நாள் அதிகமாக மழை பெய்ய பெய்ய பூமியில் தண்ணியோட அளவு அதிகமாயிட்டே இருக்குது. அப்போது நோவா செய்த அந்த பேழையும் புறப்படுது. 40 நாள் மழை அதிகமாக ஆக ஆக பூமியில் தண்ணி அதிகமாயிட்டே ஜலம் ரொம்ப அதிகமாக பெருகுச்சு. அப்போ நோவா உண்டாக்கின அந்த பேழையுமே தண்ணிக்கு மேலே பூமிக்கு மேலே, அதாவது பூமிக்கு மேலே அதிகமாய் மிதந்து கொண்டே இருந்தது. தண்ணி அதிகமாகி பூமியில் ரொம்ப வெள்ளமாய் பெருகி எல்லாமே பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சது. இவர்களோட பேரையோ தேவனோட கட்டளைக்கு இணங்க இவர்களோ தேவனுக்கு முன்பாக இரக்கம் பெற்றதுனால பூமிக்கு மேலே பேழைக்குள்ளே மிகவும் பாதுகாப்பாக இருந்தாங்க. நோவாவையும் அவரோட குடும்பத்தையும் பேழையில் இருக்க மற்ற உயிரினங்களையும் நினைவு கூறுகிறாரு. பூமியில் காற்றை வீச பண்ணி அலைகளை ஓய பண்ணுகிறாரு. ஜலம் பூமியில் 150 நாளுக்கு பின்பு ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சு 7ஆம் மாதம் 15ஆம் தேதி
பேழை வந்து அரராத் அப்படிங்கிற மலை உச்சியில் தங்கி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சது. மலை சிகரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு வந்து தென்பட ஆரம்பிச்சது. 40 நாளுக்கு அப்புறம் நோவா பேழையில் இருக்க ஜன்னலை திறந்து பார்க்குறாரு. முதல்ல ஒரு காகத்தை நோவா வெளியே அனுப்புகிறாரு. ஜலம் வற்றி போகிற வரைக்கும் பேழைக்கு வரதும் வெளியே போகிறதுமா சுற்றிட்டே இருந்துச்சு. 2வது தான் நோவா புறாவை வெளியே அனுப்புகிறாரு. பூமியில் இன்னுமே தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அந்த புறா தன்னோட கால்களை வச்சு இலைப்பாற இடமே இல்லாமல் திருப்பி பேழைக்குள்ளவே வந்துருச்சு. நோவா திருப்பி 7 நாள் கழித்து ஒரு புறாவை வெளியே அனுப்புகிறாரு. அந்த புறா சாயங்காலமாக திருப்பி நோவா கிட்டேயே வந்துருச்சு. அந்த புறா திரும்பி வரும்போது ஒரு ஒலிவ மரத்தோட இலையை வாயில் வச்சுட்டு வந்து நோவாவோட கையில் கொடுத்துச்சு. அதை பார்த்து நோவா ஜலம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு பூமியில் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. பின்னும் 7 நாள் பொறுத்து அந்த புறாவை வெளியே விடுறாரு. அது அவரிடத்துல திரும்பி வரவே இல்லை. நோவா பேழையில் மேல் பக்கமாக இருந்து எட்டி பார்த்து பூமியின் மேலே ஜலம் இல்லை அப்படிங்கிறத கண்டு 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில் வந்து பூமி மொத்தமாகவே காஞ்சிருந்து. அப்போ தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் அவர்களோட மனைவிகளும் எல்லாருமே பேழையை விட்டு புறப்படுங்க அப்படின்னு சொல்லி நோவா கிட்ட சொல்கிறாரு. எல்லாருமே பேழையை விட்டு வெளியே புறப்பட்டு வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுறாரு. சுத்தமான சகல மிருகங்கள்லையும் சுத்தமான சகல பறவைகள்லையும் சிலவற்றை எடுத்து அவைகளை பலிபீடத்தின் மேலே தகன பலிகளாக தேவனுக்கு பலி செலுத்துறாரு. இனி மனுஷன் நிமித்தம் நான் பூமியை சபிப்பதில்லை. பூமி இருக்கிற நாளளவும் விதைப்பும் அறுப்பும் இரவும் பகலும் கோடை காலமும் மாரி காலமும் என இது எதுவுமே வந்து ஒழிவதில்லை அப்படின்னு சொல்லி அவரோட உள்ளத்திலிருந்து தேவன் சொல்றாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் தேவன் நோவாவையும் அவரோட குமாரர்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. பூமியை நீங்கள் எல்லாருமே பழுகி பெருகி இதை நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. பூமியில் இருக்க ஆதாம் ஏவாளுக்கு கூறியபடியே பூமியில் இருக்க சகல பிராணிகளும் நடமாடும் உயிரினங்கள் அப்படின்னு இவை எல்லாமே வந்து உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி அவைகளையும் ஆசீர்வதிக்கிறார். 950வது வருஷத்தில் நோவா மரிக்கிறாரு. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்தடுத்த கதைகளில் பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ரீகேப் செஷன் போகலாமா? ஸ்டோரியில் நம்ம என்னென்ன கேரக்டர்ஸை பார்த்தோம்? தேவன், லாமேக், நோவா அவரோட மனைவி, நோவாவோட பிள்ளைகள் சேம், காம், யாபேத் அவங்களோட மனைவி, அவங்கள பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஸ்டோரியில் நம்ம எந்த இடத்த பற்றி பார்த்தோம்? நோவோட பேழை தங்கியிருந்த அரராத் மலை அப்படிங்கிற இடத்த நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நோவா வந்து லாமேக்கு 182 வயசாக இருக்கும்போது நோவா பிறக்கிறாரு. லாமேக் எப்போ இறக்குறாரு? 777 வயசாக இருக்கும்போது லாமேக் வந்து மரிச்சு போகிறாரு. நோவாவோட பசங்க யார் யார்? சேம், காம், யாபேத். இவங்க நோவாக்கு 500 வயசாக இருக்கும்போது பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனிமல்ஸில் ஆண் பெண் அப்படின்னு ஒரு ஜோடியாக எல்லா வகையிலையும் தேவன் பேழைக்குள்ளே ஏற்ற சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுது. அப்புறம் 15 முழ உயரத்துக்கு அந்த மலையோட அளவு உயரத்துக்கு மழை வந்து அதிகமாக பெஞ்சது. அதுக்கப்புறம் 154 நிலத்தில் தண்ணி வந்து தேங்கி இருந்தது. அடுத்த பாயிண்ட், 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் அரராத் மலை மேலே பேழை வந்து தங்கி இருந்தது. அதுக்கடுத்து நோவா முதல்ல காகத்தை பேழையிலேருந்து வெளியே அனுப்புகிறாரு. காகம் திரும்பி வந்துருச்சு. 2வது முறையாக புறாவை வெளியே அனுப்புகிறாரு. புறா திரும்பி வந்துருச்சு. 3வது முறையாக புறாவை வெளியே அனுப்புகிறப்போ புறா ஒலிவ மர இலையை வந்து கொண்டு வந்து நோவா கையில் கொடுக்குது. அதுக்கப்புறம் நோவா ஒரு 7 நாள் கழித்து 4வது முறையாக திருப்பி புறாவை வெளியே அனுப்புகிறாரு. அப்போது அந்த புறா வந்து வெளியே வரலை. ஓகேயா? அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? நோவாக்கு 600 வயசாக இருக்கிறப்போ 2வது மாதம் 27ஆம் தேதியில் நிலம் வந்து முற்றிலுமாக தண்ணியெல்லாம் வடிஞ்சு வற்றி இருந்தது. கடைசியாக என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நோவா எத்தனை வயசாக இருக்கும்போது இறந்து போகிறாரு அப்படின்னா 950 வருஷம், அதாவது 950வது வயசில் அவர் வந்து இறந்து போகிறாரு. அடுத்ததாக நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பேழையோட அமைப்பை பற்றி நாம் ஞாபகம் வச்சுக்கணும். தேவன் வந்து நோவா கிட்ட
கொப்பேர் மரத்தால் பேழையை செய்ய சொல்கிறாரு. எத்தனை அடுக்குகள்? 3 அடுக்குகள், ஒரு கதவு, ஒரு ஜன்னல் வச்சு பேழையை செய்ய சொல்கிறாரு. அதோட அளவு என்னென்ன சொல்கிறாரு? அதோட நீளம் வந்து 300 முழமாக இருக்கணும், அகலம் வந்து 50 முழமாக இருக்கணும், உயரம் வந்து 30 முழமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து நோவா கிட்ட சொல்கிறாரு. ஓகே, இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். நம்ம கடைசியாக ஒரு ப்ரே பண்ணிக்கலாமா? என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். டியர் லார்ட், thank you for guiding and protecting us, just as you did for Noah. Help us walk in faith and obedience, trusting your plans even in storms. Bless us with wisdom to care for your creation and a heart to honor your promises. Amen. Bye bye everyone.